பிரைஸ் தி லார்ட். இந்த டிசம்பர் மாதத்தில் 8ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். Philippians chapter 4 verses 6 and 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக அப்படியே நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? எத்தனை தடவை இந்த வசனத்தை நம்ம தியானித்திருந்தாலும் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும்போது தியானிக்கும்போது அது நமக்கு எவ்வளோ ஒரு ஞாபகப்படுத்துகிற விதமாய் கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்க? நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. நீ எத்தனை பேர் நம்ம கவலையோடு வந்திருக்கிறோம்? ஏதோ ஒன்று யோசித்துட்டே நம்ம இருக்கிறோம், அப்படி தானே? அதிலும் விசேஷமாக ஆண்களை விட பெண்கள் ரொம்ப யோசிக்கிறவர்களாக இருக்கிறோம். என்னன்னு தெரியல, ஆண்டவர் நம்மளை படைத்த விதமோ என்னமோ, நம்ம ஒரு சின்ன காரியம்னாலும் அதை குறித்து ரொம்ப ஆழமாக யோசிக்கிறோம். எப்படி ஆகுமோ, என்ன செய்யுமோ, என்ன செய்ய போகிறோமோ. ஒருவேளை வேலையை குறித்து நீங்கள் யோசிக்கிறீங்களா, கவலைப்படுறீங்களா? இல்லை பண தேவைகள், பொருளாதாரத்தை குறித்து உங்களுக்கு கவலை இருக்குதா? நான் எப்படி இந்த பில்லை பே பண்ண போகிறேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை எப்படி மாறும், பிள்ளைங்களை குறித்து கவலைப்படுறோமா? இல்லை உறவுகளை குறித்தா? இல்லை சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள், சுகவீனங்கள், வலி, வேதனை, இல்லை அந்த டெஸ்ட் எடுக்கணும், இந்த டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சில கவலைகளா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு காரியத்துக்கு கூட நீ கவலைப்படக்கூடாது. நம்ம ஒன்றுக்குமே கவலைப்படக்கூடாது. ஒரு காரியத்துக்கும் நம்ம கவலையே படக்கூடாது. அல்லேலூயா. பாருங்கள், நம்மளுடைய லைஃப்பில் நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது, சின்ன பிள்ளைங்க நம்மளுடைய வீடுகளில் சிறு பிள்ளைகள் இருந்தாங்கன்னா எது குறித்தாவது கவலைப்படுவாங்களா? யோசித்து பாருங்கள். நாளைக்கு என்ன சாப்பாடு இருக்கும், என்ன பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட போகிறேன், என்ன லஞ்சு சாப்பிட போகிறேன், என்ன ட்ரெஸ்ஸு போட போகிறேன். கொஞ்சம் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன், இந்த கவலை எல்லாம் இருக்கும். நான் எந்த ட்ரெஸ் போடுறது, நான் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணுறது. அது விசேஷமாக பெண்கள் இருக்கிற வீடுகளில் நீங்கள் அதை அடிக்கடி பார்க்கலாம். நான் எந்த ஷூஸ் போடுறது, என்ன ஜுவல்லரி போடுறதுன்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய கவலை இருக்கும். ஆனால் சின்ன பிள்ளைங்க நம்ம என்ன எடுத்து கொடுக்குறோமோ போட்டுப்பாங்க, நம்ம என்ன கொடுக்குறோமோ சாப்பிட்டுப்பாங்க. அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், மம்மி டேடி பார்த்துப்பாங்க, அம்மா எனக்கு கொடுப்பாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு ஏன் நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை? என் பரலோகத்தில் இருக்கிற என் தகப்பன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறாரே, ஆண்டவர் என்னோட இருக்கிறாங்களே, ஆண்டவர் இது வரைக்கும் என்னை நடத்தினாங்களே, ஆண்டவர் இனிமேல் நடத்தாமையாக விட்டுருவாங்க. ஆண்டவர் நம்மளை எவ்வளோ அழகாக நடத்தி வந்திருக்கிறாங்க இல்லையா? எதை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம். ஆனாலும் கூட நம்மளுக்கு என்ன செய்ய முடியாமல் இருக்கிறது இல்லை, கவலைப்படாமல் இருக்கவே முடியறதில்ல. எதையாவது ஒன்றை யோசித்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம், அதை குறித்து கவலைப்படுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்யக்கூடாது? ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணுமா? எல்லாவற்றையும் ஒரு காரியத்தை குறித்து கூட நீ கவலைப்படக்கூடாது. ஆனால் எல்லா காரியத்தை குறித்தும் நீ என்ன செய்யலாம்? விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தலாம், ஆண்டவருக்கு தெரியப்படுத்தலாம். நம்மளுடைய வேலை ஒரு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இருக்குதா, வேலை இருக்குமா இல்லையானே தெரியல, அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் சூழ்நிலை இப்படி இருக்கப்பா, என்னுடைய பிள்ளைங்கள்லாம் இப்படி இருக்கிறாங்களே, இன்னும் ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கப்பா, இன்னும் என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலையே ஆண்டவரே, இந்த 2025 ஆண்டுலாவது எல்லாம் முடியோடையோன்னு நினச்சனே, முடியலையப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நம்ம மனுஷங்க கிட்ட போய் சொல்கிறத பார்க்கலாம், இல்லை நம்மளே வச்சுக்கிட்டு அதை நம்மளே கவலைப்படுறத பார்க்கலாம், நம்ம என்ன செய்யலாமா? ஆண்டவர்கிட்ட போய் தெரியப்படுத்தலாம். ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஆண்டவரே, என் கை வலிக்குது, என்னமோ பயமாக இருக்கு ஆண்டவரே, வேறு எதுவும் பிரச்சனை இருக்குமோன்னு பயமாக இருக்குது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் பிரியமானவர்களே.
அதைத்தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். லெட் இட் பி மேட் நோன் டு காட். நம்ம நினைக்கலாம் ஆண்டவருக்கு தெரியாமையா இருக்கும், ஆண்டவருக்கு தான் எல்லாமே தெரியுமே. அப்போ ஏன் ஆண்டவர் இந்த வசனத்தை எழுதணும்? ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், ஆனாலும் ஆண்டவர் நம்ம அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி ஒருத்தருக்கு தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது, ஆனால் நம்மக்கிட்ட நம்ம பிள்ளைங்களுக்குன்னே வச்சுக்கோங்களேன், கல்யாணமான பிள்ளைங்க, தூரத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒன்று நம்மளுக்கு தெரியுது, ஆனால் அவங்க நம்மக்கிட்ட வந்து கேட்குற வரைக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவங்களுடைய லைஃப்பில் இன்வால்வ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம இருக்கிறோம். ஒருத்தருடைய லைஃப், ஒருத்தருடைய ப்ரைவசியில் நம்ம போய் இன்டர்வீன் பண்ண வேண்டாம். அவங்க நம்மக்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லலாம், அப்படி தானே நம்ம நினைக்கிறோம். அதுதான் ஒரு டீசென்சி நம்ம நினைக்கிறோம். அப்போ ஆண்டவர் எவ்வளோ அதில் டீசெண்டாக இருக்கிறார் பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு தெரியுது, ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறத அவர் விரும்புகிற தேவன். ஆமே, ஆண்டவர்கிட்ட உரிமையோடு, அப்பா தானே, உரிமையோடு நம்ம என்ன செய்யலாம்ப்பா, எனக்கு இந்த காரியத்தில் ரொம்ப கவலையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, இனிமேல் ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. மனிதர்களிடத்தில் அல்ல, கர்த்தரிடத்துல சொல்லணும். ஏன்னா ஒருத்தர் கவலையாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்னா எல்லாரையும் கவலைக்குள்ளே ஆழ்த்திடுவோம். என்ன பண்ணிடுவோம், மனைவிமார் என்ன பண்ணுவோம், ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட போய் அதை ஊற்றுவோம், பிள்ளைங்க கிட்ட போய் ஷவுட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு கவலையாக இருக்குது. நம்ம ஞாபகம் இருக்குதா, மார்த்தாள் வந்து என்ன செய்தாங்க, ஜீசஸ் கிட்ட வந்து உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்குறாங்க. சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள்லாம் மூழ்கி போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? அவங்க கவலைப்படுறது மட்டும் இல்லை, யாரையும் கவலைப்படணும்னு நினைக்கிறாங்க. ஜீசஸும் கவலைப்படணுமா? நீங்கள் நம்மளும் அப்படி தான் நினைக்கிறோம்ல, என்ன நான் மட்டும் இவ்வளோ கவலைப்படுறேன், உங்களுக்கு என்ன கவலையே இல்லை அப்படின்னு நிறைய நேரம் ஹஸ்பண்ட்ஸை போட்டு நம்ம உலுக்கி எடுத்துடுறோம். ஆனால் அவங்க அப்படி அமைதியாக இருக்கிறது எவ்வளோ நல்லதாக இருக்குல்ல. இன்றைக்கி நம்மலாம் இமோஷ்னலாக நிறைய பண்ணுறோம், ஆனால் அவங்களாம் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக மென் வந்து எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ரீசன் அவுட் பண்ணி ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. அந்த பேலன்ஸ் நம்மளுக்கு இருக்கும்போது தான் அது எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ கவலைப்படுறதை விட்டுட்டு தேவ சமூகத்தில், தேவனிடத்தில் எல்லாவற்றையும் நாம் தெரியப்படுத்த வேண்டும். அப்படி தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்குறாரு. அப்பொழுது, எப்பொழுது, நம்ம கவலைப்படும் போது இல்லை, ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபத்தில் சொல்கிறேன் பார்த்தீங்களா என் கவலையெல்லாம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்ளும். நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தையெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அந்த சமாதானம் காத்துக்கொள்ளும். அந்த தேவ சமாதானம், ஆண்டவர் கொடுக்குற அந்த தேவ சமாதானம், அது புரிந்து கொள்ள முடியாத ஒரு சமாதானம், அது வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு சமாதானம், அது கடைகளிலே கிடைக்காத ஒரு சமாதானம், பொன்னையோ வெள்ளியையோ கொடுத்து நான் அதை வாங்க முடியாத ஒரு சமாதானம், அது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு சமாதானம். அது என்ன செய்யும், என் இருதயத்தை காத்துக்கொள்ளும், என்னுடைய சிந்தையை காத்துக்கொள்ளும். நான் யோசிக்காதபடி நான் இன்னும் அது இதுன்னு சொல்லி அப்படியே சில நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பெரிய வட்டத்தை போட்டு வச்சிடுறோம். இப்படி தான் இருக்கும், இதனால தான் அப்படின்னு நம்மளே அசியும் பண்ணி அப்படியே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு காரியத்தை யோசித்து இப்படி தான் அப்படி தான், ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படிலாம் நம்ம நினச்சிடுறோம். ஒரு சின்ன புண்ணு இருக்கும், ஐயோ இது இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தைகளையும் அந்த தேவ சமாதானம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே வச்சு நம்மளை என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்படியே ஒரு டோரை லாக் பண்ணால் வெளியில் இருக்கிறவங்க உள்ளே வர முடியல, அப்படி தானே? அந்த மாதிரி நம்ம தாட்ஸ், நம்முடைய எண்ணங்களுக்கு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லாக்கு தேவைப்படுது. அதான் 1 பேதுருவில் உன் மனதின் அறையை கட்டிக்கொள்ளுன்னு சொல்கிறார் ஆண்டவர். மனதுக்கு ஒரு அறை இருக்குது, அந்த அறையை என்ன செய்யணும், கட்டிடணும், அது பெல்ட்டு போட்டு இப்படி டைட் பண்ணிடணும், அவ்வளோதான். அப்படி அந்த சமாதானம் நம்மளை நடத்தும். அப்போ நம்ம படுத்தோம்னா எதுவுமே யோசிக்காமல் அப்படியே ஒரு குழந்தை மாதிரி நம்ம தூங்கிடலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர் படுத்து தூங்குறார். அதுவும் எப்படிப்பட்ட தூக்கம், சும்மா ஒரு சின்ன தூக்கம்லாம் இல்லை. தேவதூதன் வந்து நிற்கிறது தெரியல, அவரை தட்டி எழுப்புறாரு, பீட்டர் எழும்புன்னு. அந்த அளவுக்கு ஒரு தூக்கம். எப்படி பிரியமானவர்களே, அவருக்கு அந்த சிறைச்சாலையில் அப்படி ஒரு தூக்கம் வரும், யோசிச்சு பாருங்கள். ஒரு கஷ்டமான சூழ்நிலை நம்ம போகும்போது எப்படி தூங்க முடியும்? ஆனால் அன்றைக்கி என்ன செய்தாங்களாம், சபை மக்களெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த சமாதானத்தை கொடுக்குறாங்க.
புயல் காற்று அடிக்குது, கப்பலில் இயேசு இருக்கிறாரு. அந்த கப்பலினுடைய அடிவாளத்தில் போய் ஆண்டவர் நினைச்சதாங்களா, நித்திரை செய்தா, ஜீசஸ் தூங்குறாங்க. சூறாவளி காற்று அடிக்குது. அப்படியே சீஷர்கள்லாம் பதட்டம் அடைந்து, ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோம் ஐயரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆண்டவரால் எப்படி தூங்க முடிஞ்சுது? அவர் கவலை இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நிறைய சுகவீனத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? கவலை. இன்றைக்கி நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைக்கு காரணம் கவலை தான், ஸ்ட்ரெஸ்ஸு தான் காரணம். முந்தியெல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப ஏர்லியாகவே இந்த நரைமுடி வந்துருச்சுன்னா ஐயோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நரைமுடி மட்டும் இல்லை, இன்றைக்கி நிறைய பேர் ஸ்டமக் ரிலேட்டடாக ப்ராப்ளம், டைஜஷன் ரிலேட்டடாக ப்ராப்ளம், எல்லாத்துக்குமே நீங்கள் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவலைப்படுறது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கவலையே படாத. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், எல்லா கவலையும் கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்குது, இந்த மெசேஜை கேட்கும் போது அப்பா ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதை கேட்டுட்டு நல்லதுன்னு சொல்லிட்டு போகிறதுனால என்ன பிரயோஜனம்? அப்போ நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ கவலைப்படாத, நீ என்கிட்ட வா, என்கிட்ட வந்து சொல்லிட்டு அந்த கவலையை திருப்பி எடுத்துகிட்டு போயிடாத, அதை என்கிட்ட விட்டுரு. நான் உனக்கு என்ன கொடுக்குறேன்? சமாதானத்தை கொடுக்குறேன். அந்த சமாதானத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி ஆண்டவருடைய சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாமா? எல்லாருடைய லைஃப்லேயும் ஏதாவது 1, 2 இன்யூமரபிள் கவலைகள் இருக்குது. ஆனால் ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் நம்ம காலையில் வரும்போது நம்ம என்ன செய்திடணும்? எல்லாம் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஆண்டவரே நீங்கள் பார்த்துப்பீங்கப்பா, நீங்கள் எல்லாம் பார்த்துப்பீங்க, இவ்வளோ தூரம் நடத்துனீங்கல்ல, இனிமே நடத்துவீங்கப்பா, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாமா? நீங்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் கவலையெல்லாம் உங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், ஆண்டவர்கிட்ட சொல்லி அழணுன்னா அழுதுருங்க. அழுதுட்டு அதுக்கப்புறமா அந்த கவலையை நம்ம என்ன செய்யக்கூடாது? எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டுறணும். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? பிலிப்பியர் 4, 6, 7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாம்.